This is getting out of hand. ஏய், என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலை வாங்கணும் தெரியுமா? அசால்ட்டாக சொல்கிற. ஷீஸ் ரைட்டா. ஜேர்னலிசம் படித்தது எதுக்கு? உப்மா நியூஸ் போடவா? படித்த படிப்புக்கு கொஞ்சமாவது உண்மையாக இருக்கணும்ல. நம்ம மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்து என்ன தான் பண்ண போகிறோன்னு தெரில. 10ஓட 11 காணா போயிடுவோம். இப்படி பயந்து பயந்து தான் இன்னும் இப்படி இருக்கும். சரி, நீ 4.2 ஸ்டார் கொடுத்தியே, அந்த படம் என்ன அவ்வளோ நல்லாவா இருந்தது? எடிட்டர் போட சொன்னாருந்தானே நீ போட்ட. இன்னைக்கு நியூஸ் பேப்பர் படிச்சியா? திருச்சி பையன் பண்ண சாதனையை 4வது பக்கத்துலையும் சினிமா நடிகையோட அஃபேரை பக்கத்துலையும் போட்டிருக்காங்க. இது மாறணும். இப்போ என்னதான் பண்ணலாம்னு சொல்கிறீங்க? அப்போது எப்படா படத்தை சென்சாருக்கு அனுப்ப போகிற? ஃபைனல் மிக்ஸ்லேருந்து வந்ததும் அனுப்பிடலாம் சார். உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடா. ரொம்ப நாள் கழிச்சு படம் பண்ணுறல்ல உன்னால. ஆமாம், அவ்வளோ பெரிய ஹீரோ எப்படா பிடிச்ச? கதையை வச்சு தான் சார். ஆயிரம் நோட்டு சொல்லாது மக்கள் அவதி எங்ககிட்ட இருந்தால் தானே அவதி போகிறதுக்கு. நான் சீனியர்கிட்ட பேசிட்டேன் கணேஷ். அவர் ரொம்ப யோசிக்கிறார். விவசாயத்தை பற்றி யார் புக்கு படிப்பான்னு ஒரு டவுட் வருது அவருக்கு. சார், இந்த புக்கு சொட்டு நீர் பாசனத்தை குறைஞ்ச விலையில் எப்படி பண்ணலான்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் சார். கண்டிப்பாக நல்லா போகும் சார். அதெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன் கணேஷ். நீ போயிட்டு அடுத்த வாரம் வா. சரி சார். ஏறத்தாழ 2 வாரங்களுக்கு முன்பு பீச் ரோட்டில் கொலை செய்யப்பட்டவர்தான் கார்ப்பரேட் ஊழியர் காயத்ரி. இவரது கொலை வழக்கில் எந்தவித முன்னேற்றமும் இல்லாத இந்த நிலையில் இது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் சென்னையின் பல கல்லூரி மாணவ மாணவியர்கள் இதை எதிர்த்து கண்டன போராட்டம் நடத்தி வருகிறார்கள். சுதந்திரம் சுதந்திரம் சொன்னீங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஊர்ல எங்கெங்க சுதந்திரம்? பெத்தவங்க வாயிலையும் வயிற்றுலையும் அடிச்சுக்கிட்டு வெளில அனுப்பவே பயப்படுறாங்க. சரிங்க, தப்பு நடந்துருச்சு. யாரும் தப்பு பண்ணுவேன்னு கண்டுபிடிக்க ஏங்க இவ்வளோ நாள்? பால் விலை உயர்ந்துச்சுன்னா வரீங்க, ஹெல்மெட் போடலனா ஃபைன் வாங்குறீங்க. ஆனா ஒரு பொண்ணுக்கு பிரச்சனைனா ஏங்க முன் வர மாட்டீங்க? இந்த பிரச்சனைக்கெல்லாம் பதில் தெரியற வரைக்கும் நாங்க போராடிட்டு தாங்க இருப்போம். என்னங்க நடக்குது? மக்கள்கிட்ட எதுவுமே சொல்லவே மாட்டாங்க. எல்லாத்துலயும் ஒரு மர்மம். நாங்க எல்லாம் எங்களுக்கு தெரியணுங்க. we deserve to knowங்க. பாத்தியா, நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையா புடிங்கின்னு இருக்கீங்க? தேடிட்டு தான் சார் இருக்கோம், புடிங்கிட்டு இல்லை. இந்த ரோஸை மட்டும் பொத்துன்னு வந்துடும். என்னையா பண்ணீங்க? ஏதாவது எவிடன்ஸ் ஆகுது கண்டுபிடிச்சிங்களா? ஸ்பாட்ல எந்த எவிடன்ஸும் கிடைக்கல சார். பட் 100 மீட்டர் ரேடியஸில் ஒரு ஃபோன் கிடச்சிது. ஆனால் அதுக்கும் இதுக்கும் எந்த லிங்க்கும் இல்லை சார். அப்போ லிங்க் பண்ணுங்க சார். நீங்களே முடிவு பண்ணிட்டா எப்படி? போகிற போக்கில் என்ன உள்ள அமிச்சிருங்க போல இருக்க. போங்க, இன்னும் 2 நாளில் கண்டுபிடிக்கிற வேலையை பாருங்க. சார், ஃபைனல் மிக்ஸ் வந்துருச்சுல? இன்னும் 1 நாள் ஆகும்னு சொன்னாங்க. இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம். ஒரு நாள் தானே, பார்த்துக்கலாம். சார், படம் கண்டிப்பாக ஹிட் ஆகிடும் சார். இப்போல்லாம் படத்தை எப்படி எடுத்துடுறோம், ஆனால் அது ரிலீஸ் பண்ணுறதுக்குள்ளே தான் உயிரே போயிடுது. கலை அரசியல் ஆயிடுச்சு. நேற்று போய் சாரை பார்த்துருந்தேன். அவர் கான்ஃபிடெண்ட்டாக பேசினாலும் அவர் முகத்தில் ஒரு சோர்வு தெரிஞ்சுது.
இருக்காதா சார்? எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ அவமானம் ஃபேஸ் பண்ணியிருப்பாரு. அவரோட கடைசி படம் ரிலீஸ் அன்னைக்கு எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. காலைல வரைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆகுமா ஆகாதானே தெரில. அப்போ அந்த மனுஷன் துடிச்ச துடிப்பு இருக்க இப்போ என் கண்ணுக்குள்ளேயே நிற்குது. இருந்து இந்த படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாருனா எல்லாம் கலை மேலே இருக்கிற பற்று தான். அவருக்காகவே இந்த படம் ஓடணும். கண்டிப்பாக சார். எனக்கு நம்பிக்கை இல்லைடா. விடுறாமப்பில் பார்த்துக்கலாம். அட போடா, இப்போல்லாம் யாரை கேளு. ஐ லைக் சேத்தன் பகத், ஐ லைக் ரவீந்திர சிங்னு சொல்லுதுங்க. ஊரில் புளியங்காய் பொறிக்கிறதுங்களாம். ஐ ஒன்லி ப்ரிஃபர் இங்கிலீஷ் புக்ஸ் இருந்துங்க. எங்கே போய் முடிய போதோ. ஆனால் டேய், இன்னும் கொஞ்சம் வருஷத்தில் சோத்துக்கே வழி இல்லாமல் சுற்ற போகிறோம்டா. இந்த புக்கை படித்தா உங்களுக்கு தான் நல்லதுன்னு சொல்கிறேன். ஏவனுக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. டேய், ஒரு நாள் உன் ஒர்க்குக்கு எல்லோரும் பாராட்டுவாங்க பாரு. ஒன்று நடக்கும் பாரா. சிச்சுவேஷனோட சீரியஸ்னஸ் தெரியும் போதாண்டா நம்ம வேல்யூ புரியும். நீ சொல்கிறது எனக்கு புரியுது, பட் ஐ டோன்ட் லைக் மை ஜாப். ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபோர்ஸ் யூ. இப்போதான் அப்பா கிட்ட நம்மளை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த சுச்சுவேஷனில் வேலை விடுறேன்னு சொன்னால் ஹீல் டெஃபினெட்லி சே நோ. அதுக்குன்னு எனக்கு பிடிக்காத வேலையை செய்ய சொல்கிறியா? நோ நோ, அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாது. திங்ஸ் வில் சேஞ்ச். ஓகே. நான் ஒரு டீ போடுங்க. மாஸ்டர் ஒரு டீ. சரி சரி. என்னடா டேய், உன்னதாண்டா கேட்குறேன். என்னடாச்சு? டேய், இப்போ என்கிட்ட கேட்குதா? எதுவும் சொல்ல டைம் இல்லை. உடனே இங்கே கிளம்பி வா போயிடலாம். சொல்கிறேன். என்னடாச்சு? டேய் போடுறா. டேய், என்னடா அது? எனக்கு தெரியல, ஆனால் இங்கே மாட்டிப்போண்டா. கிளம்பு போயிடலாம். டேய், நம்ம பண்ணலன்னு சொன்னால் விட்டுருவாங்கல்ல? டேய், சொன்னனே கேட்கறதுக்கு அவன் என்ன சொந்தக்காரன்டா அவன்? இந்த கேஸ் மட்டும் இல்லை, ஆள் கிடைக்காத கேஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம மேலே தான் போடுவான். ஒழுங்காக சொல்கிறேன், ஓடி போயிடலாம். ஐயோ அப்பா அப்பா சார் வலிக்குது சார் வலிக்குது சார் சார் ஐயோ வலிக்குது சார் சார் விடு சார் சார் இது சார் வலிக்குது சார் 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 வலிக்குது சார் சாப்பிட்டீங்களாடா? நீங்கள் அந்த கொலையை பண்ணலன்னு எனக்கு தெரியும். அப்புறம் 9600180996 யாரோட நம்பர்? அது ஏன் நம்பர் தான் சார். அந்த நம்பர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தொலைஞ்சு போயிடுச்சு சார். அந்த நம்பர்லாம் வேறு சிம் கூட வாங்கிட்டு சார். ஆமாம் சார். அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க. அந்த ஃபோனை வச்சு தான் உங்களை பிடிக்க சொல்லியிருக்காங்க.
சார் எங்களுக்கு எதுவும் தெரியாது சார், எங்களுக்கு காப்பாத்து சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார், எப்படியாவது காப்பாத்துங்க சார், ப்ளீஸ் சார், எங்களுக்கு எதுவும் தெரியாது சார், ப்ளீஸ் சார், காப்பாத்துங்க சார், குடும்பத்தை காப்பாற்றணும். நான் அந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேன் சார். நீங்களே நம்புங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார் நம்புங்க சார். காப்பாத்துங்க சார். சார் எங்கள் ஊரில் நான் சார் பெரிய படிப்பீங்கன்னு ஆசைப்பட்டு இந்த ஊருக்கு வந்து படிச்சிட்டு இருக்கேன் சார். சார் இதுக்கு சம்மந்தமே இல்லை நான் ஒரு யோசனை சொல்கிறேன். நீங்கள் தப்பிச்சிருங்க சார். வேணாம் சார். டேய் ஏன்டா வேணாம்னு சொல்கிறேன்? அவரே கொஞ்சம் அமைதியாடுறா. வாடா இங்கே எதுவும் ஓடி போயிடலாம்டா சார், ப்ளீஸ் டா. இங்கே பாருங்கடா, நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா நீங்கள் தான் செஞ்சதாக சொல்லுவாங்க. கொடுக்காத வாக்குமூலத்தை கொடுத்தீங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு செல் ஓப்பனில் இருக்கும். நாளைக்கு காலையில் நான் வரும்போது நீங்கள் 2 பேருமே இருக்கக்கூடாது. இதோட சென்னை பக்கமே வரக்கூடாது. லுக், கண்டுபிடிச்சிட்டாங்களா? நோ கோர்ட் ஆர்டர் போட்டதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பிரச்சனை பெருசானதுக்கப்புறம் கண்டுபிடிச்சிருக்காங்க. There's something fishy about this. ஃபோனை 2 வாரம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டாங்க. பட் ஏன் ஃபோட்டோவை இப்போ ரிலீஸ் பண்ணணும்? இல்லைனா போலீஸோட இன்னொரு பிளானாக கூட இருக்கலாம்ல. வேற யாரோ இன்வால்வ் ஆன கேஸை திருப்பி விடுறாங்க போல. என்னோட கொஸ்டின் எல்லாம் இப்போ அவங்க 2 பேரும் எங்கே இருப்பாங்க? என்னையா வர சொன்ன? சார் அவங்க செல்லு விட்டு செல்லு சேஞ்ச் பண்ணும்போது தப்பிச்சிட்டாங்க சார். ஒரு வேலையாவது உருப்படியா பண்றியா நீ? சார் நீங்கள் பிடிக்க சொன்னீங்க, பிடிச்சோம். விசாரிக்க சொன்னீங்க, விசாரிச்சோம். ஆனால் தப்பிச்சிட்டாங்க சார். ச்சே, டேய் நம்ம பசங்களை எல்லாரும் விட்டு தேட சொல்றான். சரி. பார்த்த இடத்துல அவங்கள அங்கேயே போட சொல்றான். சரி. டிவி நியூஸ் பேப்பர்னா சமாளிச்சிடலாம், ட்விட்டர் ஃபேஸ்புக்குன்னு கீழ்ச்சிருவானுங்களே. அதான் ஐயா வந்து அந்த இது போட சொன்னாங்க, வந்து பண்ணிட்டே இருங்க. டேய் ஏதாவது பெரிய ஹீரோ படம் ரிலீஸ் ஆகுது. ஹலோ ஹலோ சார். சார் இப்போ தான் சார் நியூஸ் வந்தது. நம்ம படத்து மேலே ஒரு கேஸ் போட்டிருக்காங்களா சார். கேஸ் முடிய வரைக்கும் படம் ரிலீஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க சார். சார் ஹலோ சார். டேய் வாடா போகலாம். இப்போ வேணாம், 12 மணிக்கு மேலே போகலாம். டேய் லேட் ஆகிட போகுது வாடா. டேய் ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் நம்ம மூஞ்சி தெரியும்டா. வாண்டடா போய் மாட்ட சொல்றியா? 12 ஆகட்டும் போகலாம். டேய் வேணாங்க போ. டேய் வாடா.
அண்ணா முடிச்சிட்டண்ணே. ஓரிரு வாரங்களுக்கு முன்பு சங்கத்தினால் மன்னனை மறந்த மதுரை திரைப்படத்தின் மீது தொடரப்பட்ட வழக்கின் முடிவு இன்று வெளிவர உள்ளது. முடிவுக்கான நேரலை இதோ. படம் பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. ஒரு சில கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லியிருக்கோம். அதை மட்டும் பண்ணிட்டாங்கன்னா படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ தான் படம் ஸ்க்ரீனிங் பண்ணோம். சில கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் கரெக்ட் பண்ணுறதுக்கு பிறகு திட்டமிட்டபடி படம் ரிலீஸ் ஆகிடும். நன்றி. This is huge. I think we can go for it. எஸ், நம்ம ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம். We should do this now. இந்த விஷயம் வெளியில் போச்சுன்னா நம்ம ப்ரோக்ராம் ஸ்டாப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ we should not let the details or the content outside. ஒருவேளை டெலிகாஸ்ட் பண்ணும்போது ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ண சொன்னாங்கன்னா? Don't worry, Guru. I'll instruct the technicians not to stop the show. You can go ahead. சரி, இந்த ப்ரோக்ராமோட டைட்டில் என்ன வைக்கலாம்? குற்றம் குற்றமே. ஆவிகளிடம் தொடர்பு கொள்ள முடியுமா? இறந்து போனவர்களை மீண்டும் கொண்டு வர முடியுமா? உங்கள் கண் முன்னே அமானுஷங்களை நிகழ்த்த முடியும். குற்றம் குற்றமே. ஞாயிறு இரவு 9 மணிக்கு காணத் தவறாதீர்கள். ஏய், அந்த ப்ரோமோ பாத்தியா? பார்த்தேன்டி. இந்த வீக்கெண்ட் மறக்காம அந்த ப்ரோக்ராம் பார்க்கணும். It's fake. Don't believe any of this. It's fake. ஆமாங்க, நிறைய பேர் இந்த விஷயத்தை நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆனால் யங்ஸ்டர்ஸ் ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கன்னா அது கண்டிப்பாக கரெக்டாக தான் இருக்கும். நான் நம்புகிறேன், ஸோ நான் பார்ப்பேன். நீங்களும் பாருங்கள். சண்டே 9 o'clock குற்றம் குற்றமே. ஏய், கம்ப்ளீட் பண்ணிட்டே இல்லையே நீ? இன்னும் இல்லை. எப்போ சப்மிட் பண்ணுறேன்? ஹலோ. ஆமாம் சார். சொல்லுங்க சார். யார்கிட்ட பேசுகிறோம்? சாரி சார், இட்ஸ் வெரி கான்ஃபிடென்ஷியல். எங்கள் மேலேயும் எங்கள் கண்டென்ட் மேலேயும் நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த ஆட் கொடுங்க சார். ஆடா? ஓகே சார், ஓகே. ஒன் செக் சார். பென் சொல்லுங்கள் சார். 9 o'clock 10 o'clock Hello. சார். ஆமாம் சார். 1 hour. ஆமாம் சார். 3 வாட்டிங்களா சார்? ஓகே சார். ஓகே சார். 1 second. ஷியோர் சார். 20 seconds சார். சூப்பர் சார். ஓகே சார். யா, ஓகே சார். ஹலோ. ஷியோர். ஆமாம் சார். சொல்லுங்கள் சார். ஓகே சார். ஒன் பண்ணிடலாம் மினிட் சார். அது ஒரு பிரச்சனை இல்லை. சார் நீங்கள் பார்த்து பண்ணிடலாம். பண்ணுங்க சார். கண்டென்ட்லாம் மாற்ற முடியாது சார். 9 o'clock. கண்டிப்பாக. ஓகே சார். ஓகே சார். சார் அதெல்லாம் யா சார், ஐம் நோட்டிங் டவுன். ஓகே. ஓகே சார். இல்லை சார், நாங்கள் 9:30 சார். வந்து ஆமாம் சார். செய்ய முடியாது என் ஃப்ரெண்டு தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சரி. ஓகே சார். ஷியோர் சார். தேங்க்யூ. எல்லாம் ஓகேவா? ஓகே. ஓகே.
வணக்கம், இது குற்றம் குற்றமே உங்கள் சமூக நிகழ்ச்சி பவர்ட் பை சாய் ஃபவுண்டேஷன்ஸ். அமானுஷங்கள், இதை பற்றியான நிறைய மித்ஸ் நம்மளை சுற்றி இருக்கு. எங்களால் செத்து போனவங்களை உயிரோடு கொண்டு வர முடியுமான்னு தெரியல, ஆனால் செத்ததா சொன்னவங்கள கண்டிப்பாக கொண்டு வர முடியும். லெட்ஸ் மீட் கணேஷ். வணக்கம், என் பேர் கணேஷ். என் ஊர் திருச்சியில் சிங்கம்புணரி. எங்கள் அப்பா ஒரு விவசாயி. அதனால தான் இன்ஜினியரிங் சீட்டு கிடச்சும் அக்ரிகல்ச்சர் தான் படித்தேன். எங்கள் காலேஜில் நான் கோல்டு மெடலிஸ்ட். சொட்டு நீர் பாசனத்தை பற்றி ஒரு புக் எழுதினேன். அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு தான் நானும் என் ஃப்ரெண்டு சதீஷும் சென்னை வந்தோம். 3 வருஷம் ஆச்சு, எந்த முன்னேற்றமும் இல்லை. ஒரு நாள் பேப்பர் திறந்து பார்த்தா எங்கள் 2 பேர் ஃபோட்டோ இருந்துச்சு. அது என்னன்னு யோசிச்சு கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு. அண்ணா முடிச்சிட்டண்ணே. சரிண்ணா. டேய் எங்கடா அவன்? அங்கே பாரு. ஏய் கணேஷ், என் கண்ணு முன்னாடியே என் ஃப்ரெண்டு சதீஷ் இறந்துட்டான். இதுக்கெல்லாம் காரணம் மீடியா. உங்களுக்கும் எனக்கும் நடுவில் இருக்கிற மிடில் மேன் மீடியா தான். மீடியா நம்ம என்ன யோசிக்கணும், நம்ம எங்க வாழணும், நம்ம என்ன சாப்பிடணும், நம்ம என்ன ஜட்டி போடணும் முதற்கொண்டு சொல்றதவன் தான். அவன் சொல்றதெல்லாம் நம்ம நம்புறோம்ல. ஒலிம்பிக்ஸ்ல இந்தியா சில்வர் மட்டுமா வாங்குச்சு, கோல்டும் தான் வாங்குச்சு. சில்வர் வாங்கினவங்கள கவர் பேஜ்லயும் கோல்டு வாங்கினவங்கள ஃபேஸ்புக் ஸ்டேட்டஸ்ல சின்னதா ஐ எம் ப்ரௌட் ஆஃப் ஹிம்னு போட்டு அடுத்த நாளே மறந்துட்டோம். கேவலம். ஒரு பாட்டுக்கு லிப்ஸிங் கொடுக்கறதுலாம் பெரிய விஷயம்ட்டு இன்டர்வியூ, டாக் ஷோ, மயிறு மட்டன் அவங்கள ப்ரமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு லீக்கான சாங்கு கேஸ் போட்டாங்களே, மாதர் சங்கம், அந்த சங்கம், இந்த சங்கம்னு. ஒரே நாள்ல சென்னையில 8 பொண்ணுங்க செத்து போனாங்களே, அப்ப எங்க போனாங்க அவங்க? இன்டாலரண்ட் இந்தியான்னு ஒரு பாலிவுட் ஆக்டர் சொன்னார். அவர் என்ன கான்டெக்ட்ல சொன்ன வந்தாருன்னே விட்டுட்டோம். அதை விட்டுட்டு நீங்க இந்தியா போய் தப்பா பேசுறீங்க, வெளியில போங்க அப்படித்தானே சொன்னோம். ஏன் அவர் சொன்னதெல்லாம் உண்மை இல்லையா? இந்தியாவில் அதெல்லாம் நடக்கலையா? இது அவங்க தப்பு இல்லை. கேட்கறதெல்லாம் உண்மை, பார்க்கறதெல்லாம் நிஜம் நம்புறோம்ல, நம்ம தப்பு. நாங்கள் எல்லா மீடியாவும் தப்புன்னு சொல்லல. ஒரு சில மீடியா காசுக்காகவும் மேலிடத்துல இருக்கிற ப்ரெஷருக்காகவும் வேலை செய்கிறாங்க, அவங்கள தான் தப்புன்னு சொல்கிறோம். எங்க மக்கள் நீங்கள் சொல்கிறத நம்புறாங்கங்க, அவங்களுக்காக கொஞ்சம் உண்மையா இருங்க. இதெல்லாம் நான் நிரபராதின்னு காட்டுறதுக்காக சொல்லலை. நானும் ஒரு சஸ்பெக்ட் தான். என்னையும் விசாரிங்க, ஆனால் இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் விசாரிங்க. அப்போ தெரியும் எது உண்மைன்னு. எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த குரு, சுதா, அஜ்மல் இவங்க 3 பேருக்கும் நன்றி. கேட்டீங்கல்ல, உண்மை என்னன்னு நீங்க தான் கேட்கணும். உங்ககிட்ட தான் அந்த அதிகாரம் இருக்கு. ஜெய்ஹிந்த். ஐடி ஊழியர் காயத்ரியின் கொலை வழக்கை இந்த நீதிமன்றம் சிபிஐயிடம் ஒப்படைக்கின்றது. மேலும் இந்த கொலை வழக்கில் குற்றவாளி என கைது செய்யப்பட்ட கணேஷையும் மற்றும் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் தீவிர விசாரிக்க வேண்டும் என்று இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. மேலும் இந்த கொலை வழக்கில் உறுதுணையாக இருந்த சுதா, அஜ்மல், குரு இவர்கள் 3வருக்கும் வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுகள். ஹலோ சார், படம் செம்ம ஹிட் சார். வீக்கெண்ட் கலெக்ஷன் பிச்சுக்கு சார். ஆல் தி பெஸ்ட் சார். கங்க்ராட்ஸ் சார், கங்க்ராட்ஸ் சார். ஓகே.